வணக்கம். நான் தொழில்நுட்ப ஆசிரியர். இப்ப நாங்க வந்து அந்த எம்எஸ் வேர்டுக்குள்ள வந்து நாங்க எப்படி போறதுன்னு முதலாவது பார்ப்போம். இந்த பேசிக்க. இப்ப நாங்க எம்எஸ் வேர்டுன்றது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் என்னண்டு. இப்ப அந்த எம்எஸ் வேர்டுக்குள்ள வந்து நாங்க எப்படி போறது? எம்எஸ் வேர்டுன்றது என்னன்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் சைட் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சைட் சாஃப்ட்வேர் என்னன்னு சொன்னாங்க, அப்ளிகேஷன் என்றது வந்து நாங்க பயன்படுத்துறது. அதை வந்து இப்போ மிஷின் வந்து பயன்படுத்தாது. அப்போ அப்ளிகேஷன் சைட் சாஃப்ட்வேர்னு சொன்னால் எங்களுடைய இப்போ என்னன்னு சொன்னால் ஹியூமன் தன்னுடைய செயற்பாட்டிற்கு பயன்படுத்துகின்ற ஒரு மென்பொருள் தான் இந்த எம்எஸ் வேர்டுன்றது. அப்போ அந்த எம்எஸ் வேர்டுன்றது வந்து ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அந்த சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறது, எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறது. அந்த எம்எஸ் ஆஃபீஸுக்குள்ள தான் இந்த அப்ளிகேஷன் சைட் சாஃப்ட்வேர் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ண, உங்களோட மிஷினில் வந்து ஏற்கனவே எம்எஸ் ஆஃபீஸ் வந்து இருந்தால், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இல்லை என்ற இருந்தால் நாங்கள் இந்த இதில் வந்து இந்த சர்ச் பட்டனில் வந்து வேர்டுன்னு அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டும். அப்போ வேர்டுக்குள்ளே போனாலே, இப்போ நாங்கள் வேர்டுக்குள்ளே போனாலே இப்போ இது இப்போ நான் போட்டிருக்கிற வேர்ஷன் என்னென்னு சொன்னால் விண்டோஸ் 7. இப்போ நாங்கள் விண்டோஸ் 10 அதுகளுக்கு போய்க்கல வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாங்க் ஷீட்டுன்னு ஒன்று காட்டும். அப்போ பிளாங்க் ஷீட்னு என்னென்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தாள். அப்போ அந்த தாள் தான் அந்த பிளாங்க் ஷீட்ன்றது. அப்போ இந்த பிளாங்க் ஷீட் இதுதான் இந்த பிளாங்க் ஷீட். அப்போ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த பேஜ், இந்த எந்தன்னு சொன்னால் இந்த பக்கத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பேப்பர்ன்றது பிளாங்க் ஷீட். இந்த பிளாங்க் ஷீட்டை வந்து நாங்கள் எப்படி மாற்றம் செய்யலாம். இப்போ நாங்கள் சாதாரணமாக வந்து ஒரு பேப்பரில் என்னென்ன மாற்றம் செய்யலாம்னு சொன்னால், மேலே டாப்பில் வந்து கொஞ்சம் இடம் விடலாம், ரைட்டில் கொஞ்சம் இடம் விடலாம், லெஃப்டில் கொஞ்சம் இடம் விடலாம், அடுத்து பொட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணலாம், இடம் விடலாம். விட்டு எழுதைக்கில் வந்து அது வந்து என்ன சரியான முறையில் இருக்கும் பொழுது அது பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். என்ன இல்லை இந்த லெஃப்டில் தொடங்கி ரைட்டில் முடிஞ்சு டொப்பில் தொடங்கி பாட்டத்தில் முடிஞ்சால் அது வந்து ஒரு அழகாக இருக்காது. அப்போ நாங்கள் முறை இந்த முறை மாற்றுவதைத்தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறதுன்னா பேஜ் செட்டப்னு சொல்கிறது. என்னென்னு சொல்கிறது? பேஜ் செட்டப். அப்போ பேஜ் செட்டப்ன்றது வந்து இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் பேஜ் லே அவுட்னு சொல்கிறது. பேஜ் லே அவுட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் லே அவுட்டில் இருக்கும். அப்போ பேஜ் லே அவுட்டில் வந்து முதலாவது நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இந்த பேப்பரை நீங்கள் எப்படி வச்சு எழுத போகிறீங்க, இப்படி என்னென்னு சொன்னால் மேலே இருந்து கீழே எழுத போகிறீங்களா, அல்லது அதை சரித்து வச்சு ஒரு ஓ டைப்பில் எழுத போகிறீங்களா. இப்போ பாருங்க இருக்கிற போர்ட்ரைட், அடுத்து லேண்ட்ஸ்கேப். அப்போன்னு சொன்னால் இப்போ மேலே இருந்து எழுதுறேன்னு சொன்னால் என்ன சொல்கிறதுனா போர்ட்ரைல்னு சொல்கிறது, அடுத்தது லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறது. அப்போ நாங்கள் இதை வந்து நாங்கள் முதலாவது செட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ உனக்கு ட்ரையல் வேணுமுன்னா போர்ட்ரையில் நாங்கள் கிளிக் பண்ணி கொள்ளலாம். இல்லை இந்த ஓரியன்டேஷன் இருக்கிறது தான் என்னென்னு சொன்னால் நாங்கள் எழுதக்கூடிய ஒரு பேப்பரை வைத்து எழுதுகிற முறையை கூறுவது தான் இந்த ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் போர்ட் டைப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவத்தை பார்த்தாலே தெரியும், மேலே இருந்து நாங்கள் எழுதுறது. இதை பாருங்க கொஞ்சம் இந்த ரெக்டாங்குலாக இருக்குன்னு. அப்போ இது வந்து லேண்ட்ஸ்கேப்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்படி நாங்கள் ஒரு என்வலப்பை வந்து என்வலப்பில் அட்ரஸ் எழுதுகிற மாதிரி, அதான் லேண்ட்ஸ்கேப்ன்றது. சரி, அப்போ நாங்கள் அதை முதலாவது நாங்கள் அதிகமாக லெட்டர் எல்லாம் என்னென்று எழுதுவாங்கன்னா போர்ட்ரையில் எழுதுவாங்க. சில விஷயங்கள் இப்போ என்ன ஒரு மெயில் அனுப்புறது, மெயிலிங்கன்னு ஒன்று இருக்குது, என்ன மெயில் மேஜ்னு ஒன்று இருக்குது. மெயில் மேஜ்னு சொன்னால் ஒரு தகவலை நிறைய பேருக்கு நாங்கள் வந்து அது பரிமாறிக்கொள்வது. நாளைக்கு ஹாலிடேஸ்ன்றது வந்து பரிமாறிக்கொள்வது. ஒரு பிட்டு பேப்பரில் எழுதி என்ன பண்ணுவார், ஆசிரியர் எழுதிட்டு கிளாக்கிட்ட கொடுத்து விடுவாங்க என்ன. அப்போ அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் அந்த மாதிரி ஒரு தகவலை நிறைய பேருக்கு பரிமாறுவதற்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், லேண்ட்ஸ்கேப் பயன்படுத்தலாம். அடுத்தது ஓரியன்டேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜின்ன்றதை நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நான் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே இதில் டீஃபால்ட்டாக இதில் வந்து அவங்களாவே செட் பண்ணி இருக்குது. மார்ஜின் என்ன பாருங்கள், இதில் இருக்குது டாப்பு பாட்டம்.
லெஃப்ட் ரைட். உங்களுக்கு எந்த இன்ச்சஸ் வேணும், எத்தனை இன்ச்சஸ் விடணும் என்றது இதில் இருக்கு. அப்போ நாங்கள் இதை கிளிக் கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் கீழே பாருங்க கஸ்டமைஸ் மார்ஜின் இருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுகளை இதில் நாங்கள் செட் பண்ணி இந்த டொப்பில் இவ்வளவு விடணும். இதில் வந்து இந்த மேல் இருக்கப்பட்ட பயம் இல்லாமல் இதை செய்யணும். அப்போ இதுகளை நாங்கள் கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே செய்து போட்டால் இந்த இடத்துல ப்ரீவியூ என்ற இடத்துல வந்து எல்லாமே எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இதில் பாருங்க உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். அப்போ இந்த ப்ரிவியூவில் பார்க்கலாம். அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுக்கு அப்போ இதெல்லாம் செட் பண்ணி போட்டு நாங்கள் அதை என்ன பண்ணலாம், ஓகே பண்ணலாம். அடுத்தது இந்த கட்டர்ன்றது என்னன்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஃபைல் பண்ணுறதுக்கு அந்த கிளிப் போடுறதுக்கு வந்து ஒரு இடத்தை கொஞ்சம் விடுவோம் என்ன. அப்போ அந்த கிளிப் போடுறதுக்கு தான் அந்த விடக்கூடிய இடம் தான் என்ன சொல்கிறது கட்டர் பொசிஷன்ன்றது, ரைட். அந்த இடத்துல பாவைனையே இல்லை, அளவுக்கு எடுக்கவே மாட்டாங்க. அப்போ அதுதான் கட்டர் பொசிஷன். அது தேவைன்னு சொன்னால் நாங்கள் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள் அந்த இடத்துல ஒன்றுமே வராது, அந்த இடத்துல பேஜ் எடுத்துக்கொள்ளாது. அப்போ பேஜ் இவ்வளவு தான், ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஃபைல் போடலாம் அப்படின்றது கட்டர் பொசிஷன் கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓகே பண்ணலாம். பேப்பர், அடுத்து பேப்பர் என்னன்றது பார்த்தீங்கன்னு சொன்னாமா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லீகல் பேப்பர்ஸ் இருக்குது. இது நான் பிறகு காட்டணும் உங்களுக்கு அழகாக, ரைட்டா. இப்போ நாங்கள் வந்து இதை ஓகே பண்ணி போட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து மார்ஜின் செட் பண்ணிட்டோம், ஓரியன்டேஷன் கொடுத்தோம், சைஸ். இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேப்பரோடைய வகைகள். இப்போ நாங்கள் ஒரு கடைக்கு பேப்பர் வாங்க போனால் A4 சைஸ் வேணுமா, லீகல் பேப்பர் வேணுமான்னு கேட்பாங்க என்ன. அப்போ நாங்கள் இங்கேயே இதை செட் பண்ணலாம். அந்த இடத்துல என்ன சொன்னால் அந்த பேப்பர் நான் இப்போ மார்ஜின் செட்டுக்குள்ளே போய்க்கல, அங்கேயும் போய் செட் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு A4ன்னு சொன்னால் A4 கிளிக் பண்ணால் A4 வந்துடும், ரைட்டா. அடுத்தது இந்த பேப்பரில் எத்தனை கொலம்ஸில் நீங்கள் எழுத போகிறீங்க, 2 கொலம்ஸில் எழுத போகிறீங்களா, அல்லது ஒரே ஒரு பந்தியாக எழுத போகிறீங்களா, இல்லை வந்து பிரித்து இப்போ நாங்கள் ஒரு அட்டவணை இட்டு காட்டுவோம் இல்லோ, அட்டவணை இட்டு காட்ட போகிறீங்களான்ற மாதிரியெல்லாம் இதை பிரித்து எழுதலாம், ரைட்டா. இதுதான் என்னென்னு சொன்னேன், என்னென்ன மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ், அடுத்த கொலம்ஸ். திருப்பி சொல்கிறேன் என்ன சொல், மார்ஜின்ன்றது என்னென்னு சொன்னால் டொப்பு பாட்டம் ரைட்டு லெஃப்ட்டு. ஓரியன்டேஷன் என்றது ஒரு பேப்பரை நாங்கள் வைத்து எழுதுகின்ற முறை. சைஸ் என்றது என்ன, பேப்பருடைய வகைகள். அடுத்த கொலம்ஸ் என்றது என்று சொன்னால் நாங்கள் எழுதக்கூடிய பந்தியின் வகைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வாட்டர் மார்க்குக்கு நீங்கள் எழுதுகிற பேப்பரில் வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் மாதிரி ஏதாவது போட போகிறீங்களா போடுறேன்னு சொன்னால் போடலாம். நாங்கள் இந்த இடத்துல போடலாம். இல்லைன்னு சொன்னால் கஸ்டம்ஸ் வாட்டர் ஃபால்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களாகவே ஒரு பேர் ஒன்று எழுதி நாங்கள் என்ன பண்ணலாம், அதில் வந்து ஏதாவது செய்யலாம், ரைட்டா. அப்போ வாட்டர் மார்க்குன்னா தெரியுது தானே, ஒரு எழுத்துக்கு மேலே அவங்க டிராஃப்ட் எழுதியிருக்காங்க. அது அடுத்து பேஜ் கலர்னா என்ன தெரியும் தானே உங்களுக்கு, நாங்கள் எழுதக்கூடிய பேப்பருடைய கலர் அதுகளை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது பேஜ் பார்டர் எப்படி இருக்கும் பேஜ், அப்போ ஒரு பேஜில் வந்து இப்படி பார்டர் இருக்கணும் என்றதை நாங்கள் இங்கே வந்து தேர்வு செய்யலாம். அந்த போடக்கூடிய பார்டருடைய வகைகள் இது. அடுத்தது இந்த பார்டருடைய கலர் எல்லாமே இருக்கு, பயம் இல்லாமல் இதுக்கெல்லாம் போய் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸில் மற்றது பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.